நான் என்ன கேட்குறேன்னா ப்ரோ, அவன் ஒரு விஜேவா, ஒரு ஆர்ஜேவா, நீங்க சொல்லுங்க. மனுஷன், ஆக்டர் தாண்டி மனுஷன் ப்ரோ. ஆக்டர் மட்டும் என்ன கொம்பா முளைச்சிச்சு சொல்லுங்க. இப்போ ஆக்டர்னா பேச தெரியலனா நீங்க ஆக்டர்னு ஒத்துக்க மாட்டீங்களா? நடிக்க தெரியலனா ப்ரோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அப்ப நீ போய் பேச்சு திறமை அப்படி இருக்கணும், அடிக்கணும்னா கத்துக்க தானே வந்திருக்கும். இந்த 100 நாள் 106 நாள் அவன் எப்படி பேசுறான்னு தானே விஷயம். இப்ப இருக்கிறதுக்கு அவன் எப்படி இருக்கான்னு விஷயம் இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க தானே ப்ரோ வந்திருக்கும். இப்ப இந்த பிக் பாக்ஸிங் இருக்குல்ல, இப்ப வந்து இவங்க பண்றாங்க, சுபிக்ஷா பண்றாங்க, அவங்களும் கத்துக்கிறாங்கல்ல. ஸோ அப்படிம்போது அவன் பேச கத்துக்கிறான். அவனோட பாயிண்ட்டை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். அதுக்கான டைம் ஸ்பேஸ் தான் இல்லைன்னு சொல்றேன். அதுக்குள்ளேயே அவனை போட்டு குத்தி உனக்கு தெரியாதுன்னா அப்ப நீங்களும் ஒரு தப்பு தானே பண்றீங்க. அப்பப்போ இப்போ இல்ல. பட் முன்னாடி சில வாரங்கள்ல வந்து விஜய் சேதுபதி வந்து கமருதீன் நான் உங்ககிட்ட கேட்கறதே வேஸ்ட், நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா சாட்டர்டே சண்டே ஆனாலே அவர் பேசுறது தான் மேட்ரு. பட் அதே ஒரு ப்ராப்பரா பேச விடாம அந்த மாதிரி அடக்கி உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அதுக்கு தான் ப்ரோ சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்க கூட பேசவே பிடிக்கல யாருக்கும், அவருக்கும் பிடிக்கல. அதுதானே அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் இப்ப எல்லாருக்கும் பேச பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அது கூட அதான் ப்ரோ, ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவா மாறுற ஒரு இடமா தான் நான் அதை பாக்குறேன். அது எனக்கு ஓகே தான். பட் எனக்கு என்ன நான் பண்றதை சொல்லலைங்கிறது தான் எனக்கு கோவம், வேற எதுவும் கிடையாது.